அனைவருக்கும் வணக்கம். ஹார்ட்டி வெல்கம் டு மை சேனல் லைஃப் லாங் லேர்னிங். லேர்ன் எக்ஸல் இன் தமிழ்ங்கிற பிளேலிஸ்ட்டில் நாம் சால்வர் ஆடின் பற்றி பார்த்துட்ருக்கோம். சால்வர்னால் என்ன, அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண சால்வர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சில வீடியோஸ் போட்டிருக்கேன். சால்வர் பற்றிய சரியான புரிதல் இல்லைன்னா அந்த வீடியோஸ் பாருங்கள். அதனோட யூஆர்எல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லைன்னா டாப் ரைட் கார்னரில் அந்த லிங்க் இருக்குது. அந்த வீடியோஸையும் பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு கிராஃபில் ஷார்ட்டஸ்ட்டு பாத் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுதான் கிவன் கிராஃபு. இந்த எஸ்ஏபிசிங்கிறது எல்லாம் வெர்டிசஸ், அதை நோடுன்னு கூட சொல்லலாம். இந்த வேர்டிசஸை கனெக்ட் பண்ணியிருக்கிற லைன் இருக்கு இல்லைங்களா, இதை எட்ஜஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைனா ஆர்க்குன்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல எஸ்ன்னு இருந்த நோட்லேருந்து ஏவுக்கு போகிறதுக்கு 4 யூனிட் ஆஃப் டைம் தேவையாக இருக்குது, இல்லை 4 யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ், 4 மைல், 4 கிலோமீட்டர், எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். ஒவ்வொரு எட்ஜஸ்க்குமே நம்ம வெயிட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். சோர்ஸ் எஸ்ஸில் இருந்து டெஸ்டினேஷன் டீக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு நிறைய பாத் இருக்குது. எஸ்ஏசி டி போகலாம், எஸ்லேருந்து பி போயிட்டு சிக்கு போயிட்டு டீக்கு போகலாம், இல்லை எஸ்பிஇ டீக்கு போய்க்கலாம். இத்தனை பாத்தில் எந்த பாத் ஷார்ட்டஸ்ட் பாத், we want to go from S to T in a small amount of time or with a less distance. அப்போ இதுக்கு தான் நம்ம ஷார்ட்டஸ்ட் பாத் ப்ராப்ளத்துக்கு போகிறோம் நம்ம. ஸோ ஷார்ட்டஸ்ட் பாத்துங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, இட் இஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் ஃபைண்டிங் அ பாத் பிட்வீன் 2 vertices such that the sum of the weights of its constituent edges is minimized. ஸோ இந்த மாதிரி மினிமைசேஷன் ப்ராப்ளத்துக்கு தான் நம்ம சால்வர் யூஸ் பண்ணுறோம். நம்ம இந்த கிராஃப் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, இது ஒன் வே, அதாவது ஃப்ரம் டு ஒரு எட்ஜ் நம்ம கொடுத்துக்குறோம். ஒரு எட்ஜ் எஸ்லேருந்து ஆரம்பித்து ஏக்கு போகுது, அதனுடைய வெயிட் ஆர் டிஸ்டன்ஸ் 4. அப்போ எஸ்பியோட வெயிட் பார்த்திங்கன்னா 2. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எட்ஜஸையும் போட்டு அதனுடைய வெயிட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறோம். நம்ம இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வரில் போடணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கு. என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸுங்கிறத பார்க்கலாம். வாட் ஆர் த டெசிஷன்ஸ் டு பி மேட்? ஸோ ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, என்ன டெசிஷன்ஸ் நம்ம பண்ண போகிறோம். இதை எக்ஸல் தான் பண்ண போகுது. எக்ஸல் ஒரு ஷார்ட்டஸ்ட் பாத்தை கண்டுபிடிச்சிட்டு நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்க போகுது. எப்படின்னா, அந்த பர்டிகுலர் பாத்தில் ஆர்க் இருந்ததுன்னா, ஒரு பர்டிகுலர் எட்ஜு இருந்ததுன்னா அதுக்கு வேல்யூ 1ன்னு கொடுக்கும். அந்த எட்ஜு அந்த ஷார்ட்டஸ்ட் பாத்தில் இல்லைன்னா நம்மளுக்கு 0ன்னு ரிசல்ட்டு கொடுக்கணும். அடுத்த என்ன கொஸ்டின் அப்படின்னா, இந்த ஷார்ட்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் வச்சுருக்கிறோம். நம்ம இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை எக்ஸல் சாட்டிஸ்ஃபை பண்ணி நம்மளுக்கு ஷார்ட்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்கணும். இப்போ வாட் ஆர் த கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா, வி ஆர் ஃபிக்ஸிங் அப் நெட் ஃப்ளோ அண்ட் சப்ளை டிமாண்ட். இந்த நெட் ஃப்ளோங்கிறது நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், விச் இஸ் நத்திங் பட் ஃப்ளோ அவுட் மைனஸ் ஃப்ளோ இன். அப்போ அந்த ஷார்ட்டஸ்ட் பாத்தில் இருக்கிற ஒவ்வொரு நோடுக்கும் the net flow must be equal to supply or demand. The supply or demand நாம் ஸ்பெசிஃபை பண்ண போகிறது தான். அப்போ அந்த ஆரிஜின் நோடில் இந்த அவுட் கோயிங் ஆர்க் ஒன்றே ஒன்று தான் இருக்கணும். அதாவது இந்த ஆரிஜின்லேருந்து வெளியே தான் போகணும். இதை நம்ம அவுட் கோயிங்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது எஸ்லேருந்து அவுட் கோயிங், சிக்கு இது இன்கம்மிங். அப்போ நம்மளுக்கு அவுட் கோயிங் எஸ்லேருந்து ஒரே ஒரு எட்ஜ் மட்டும் அவுட் கோயிங்காக இருக்கணும். இதில் ஷார்ட்டஸ்ட் பாத்தில். அதே போல் இந்த டெர்மினல் நோடு இருக்கு இல்லைங்களா, இது இட்ஸ் மஸ்ட் ஹேவ் ஒன்லி ஒன் இன்கமிங் ஆர்க். இப்போ டிடி இருக்குது, சிடி இருக்குது, இடி இருக்குது. ஆனால் இது ஏதோ ஒன்று மட்டும்தான் ஷார்ட்டஸ்ட் பாத்தில் இருக்கணும். அதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக நம்ம சப்ளை டிமாண்டில் 1 - 1 கொடுத்துருப்போம். நம்ம மற்ற எல்லா நோட்ஸுமே, ஷார்ட்டஸ்ட் பாத்தில் இருக்கிற எல்லா நோட்ஸுக்குமே ஒரு அவுட் கோயிங் இருக்கணும், ஒரு இன்கமிங் இருக்கணும், எக்ஸப்ட் ஃபார் திட்ஸ் எஸ்என்டி. இப்போ நம்ம சி எடுத்துட்டோம் அப்படின்னா, சப்போஸ் இதுதான் ஷார்ட்டஸ்ட் பாத்தா இருந்ததுன்னா, அப்போ இந்த சியை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்கம்மிங், ஒரு அவுட் கோயிங், இது 2 மட்டும்தான் ஷார்ட்டஸ்ட் பாத்தில் இருக்கணும். ஈவன் தோ இட் ஹாஸ் காட் 3 இன்கம்மிங் அண்ட் 3 அவுட் கோயிங், ஷார்ட்டஸ்ட் பாத்தில் ஒரே ஒரு இன்கம்மிங் இருக்கணும், ஒரே ஒரு அவுட் கோயிங் இருக்கணும். இதை நம்ம செக் பண்ணுறதுக்காக சில ஃபார்முலாம் நம்ம எழுத போகிறோம். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த ஓவரால் மெஷர் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ்? டெசிஷன்ஸ் பண்ணிட்டோம், இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணி அதுக்கு அடுத்தது என்ன நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா, தட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்ஜெக்டிவ் இஸ் டு மினிமைஸ் the total distance of the path from
ஆரிஜின் டு டெஸ்டினேஷன். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம சில ஃபார்முலா எழுதணும்னு சொல்லியிருந்தேன் கன்ஸ்ட்ரைன்ஸ்க்கு. அதுக்காக நம்ம சம்இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. அதனால் சம்இஃப் ஃபங்க்ஷனை பற்றின ஒரு சின்ன ஐடியா. இஃப்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு லாஜிக்கல் டெஸ்ட் பண்ணி அது ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். இந்த டெஸ்ட் வந்து ஃபால்ஸாக இருந்ததுன்னா இந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஆனால் சம் அண்ட் இஃப் ரெண்டையும் கம்பைன் பண்ணி இருக்கிறது தான் இந்த சம்இஃப் ஃபங்க்ஷன். இதில் வந்து 3 பேராமீட்டர் இருக்குது. ரேஞ்சு, க்ரைட்டீரியா, சம் ரேஞ்ச். இந்த சம் ரேஞ்சில் நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்கணுன்னா என்ன அர்த்தம்னா திஸ் இஸ் ஆப்ஷனல். சப்போஸ் சம் ரேஞ்ச் கொடுக்காம சம்இஃப் ரேஞ்சுக்குமா க்ரைட்டீரியா கொடுத்தா எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த ரேஞ்சில் இந்த க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு எந்தெந்த டேட்டா சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கோ அந்த டேட்டாவை மட்டும் சம் பண்ணி ரிட்டர்ன் ஆகும். சப்போஸ் சம் ரேஞ்ச் கொடுத்துருந்தோம்னா இந்த ரேஞ்சில் இந்த க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு அதனுடைய கரஸ்பாண்டிங் டேட்டா இன் சம் ரேஞ்ச் வில் பி சம்ட் அப். இதை நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். அமௌண்ட் கொடுத்துருக்குறோம், நம்ம சம் செட் ஆஃப் டேட்டா இருக்குது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சம் ஆல் த நம்பர்ஸ் விச் இஸ் லெஸ் தேன் 15. இப்போ இருக்கிற டேட்டாவில் எனக்கு 15க்கு கம்மியாக இருக்கிற டேட்டா நம்மளுக்கு சம் பண்ணணும். நம்ம இஃப் கண்டிஷன் போட்டு அதை சம்மில் போட்டுட்டுக்கிறதுக்கு பதிலாக சம் இஃப் the range A2 to A8 and the criteria is less than 15. அப்போ இந்த க்ரைட்டீரியா இந்த டேட்டாவில் எங்கே சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கோ அந்த டேட்டா மட்டும் சம் பண்ணும். எந்த டேட்டா சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு? 10, 12, 1, 8. இதை மட்டும் சம் பண்ணி இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 ரேஞ்ச் இருக்குது. சம் இஃப் A2:A8 இந்த ரேஞ்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சம் ரேஞ்ச், ஃபைன் அமௌண்ட். இப்போ இதில் வந்து க்ரைட்டீரியா வந்து greater than 15. I just want to sum the fine amount if days is greater than 15. எதெல்லாம் டேஸ் 15 விட கிரேட்டராக இருக்கோ அதனுடைய கரஸ்பாண்டிங் ஃபைன் அமௌண்ட்டை எனக்கு சம் பண்ணணும். ஸோ இது முன்னே நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்ம இதுதான் வந்து டெசிஷன் வேரியபிள். இங்கே தான் எக்ஸல் வந்து 0 or 1 போட போகுது. இப்போ இந்த ஒரு இடத்துல 1 போட்டதுன்னா என்ன அர்த்தம்னா இந்த ஷார்ட்டஸ்ட் பாத்தில் SC இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே ஒரு 1 போட்டதுன்னா ஷார்ட்டஸ்ட் பாத்தில் CA இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த டெசிஷன் வேரியபிள்ஸ் வந்து மேனிப்புலேட் பண்ணி இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதுக்கான கன்ஸ்ட்ரைன்ஸ் என்ன? எஸ்ஸுங்கிறது வந்து ஒரே ஒரு அவுட் கோயிங் எட்ஜ் மட்டும்தான் இருக்கணும். அதை எப்படி நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த சம் இஃப் ஃப்ரம் H2, go. ஃப்ரம் இஸ் த ரேஞ்ச், H2 இஸ் த க்ரைட்டீரியா. H2 க்ரைட்டீரியா என்ன? எஸ். அப்போ இந்த ஃப்ரம்மில் H2 எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த ரெக்கார்ட்ஸை மட்டும் எடுத்துக்கும். எந்தெந்த ரெக்கார்ட்ஸ்? இந்த 3 ரெக்கார்ட்ஸ். அண்ட் ஏ கரஸ்பாண்டிங் டேட்டா இன் கோ வில் பி சம்ட் அப். அப்போ இந்த பர்டிகுலர் SB வந்து ஷார்ட்டஸ்ட் பாத்தில் இருந்ததுன்னா 1 வந்திருக்கும். அப்போ இந்த 1 மட்டும்தான் இங்கே சம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த H3 ஃப்ரம்மில் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அவுட் கோயிங் எட்ஜ் மைனஸ் H3 2ல் இருக்கா அப்படின்னா என்ன? இது வந்து இன்கமிங். அப்போ அவுட் கோயிங் மைனஸ் இன்கமிங் இட் மஸ்ட் பி ஈக்குவல் டு 0. அதாவது ஷார்ட்டஸ்ட்டு பாத்தில் ஒரு பர்டிகுலர் நோடு இருக்குது அப்படின்னா அதனுடைய கரஸ்பாண்டிங் அவுட் கோயிங் எட்ஜ் இருக்கணும். அதே போல் ஒரு இன்கமிங் எட்ஜ் இருக்கணும். அதை கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபார்முலா. இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரைன்ஸ். ஸோ இந்த கன்ஸ்ட்ரைன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணி இந்த இடத்துல வேல்யூ வந்து எக்ஸல் கால்குலேட் பண்ணி கொடுக்கும். எந்தெந்த எட்ஜஸ் வந்து ஷார்ட்டஸ்ட் பாத்தில் இருக்கோ அண்ட் ஏ கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸை நம்ம சம் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சம் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணணும்னா டிஸ்டன்ஸ் அண்ட் கோவை மல்டிப்ளை பண்ணி சம் பண்ணும். இப்போ இந்த இடத்துல 4 0 மல்டிப்ளை பண்ணால் 0. சப்போஸ் இந்த இடத்துல 1 இருந்ததுன்னா 2 × 1 வில் பி 2. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்கெங்கெல்லாம் 1 இருக்கோ அதனுடைய கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸை மட்டும் சம் பண்ணிக்கும். இதுதான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இதுதான் நம்மளுக்கு மினிமமாக வேணும். இந்த ப்ராப்ளத்தை நம்ம எக்ஸல் வச்சு நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். கிவன் கிராஃபு, இந்த இடத்துல நம்ம ஆரோஸ் போடலை. ஆரோஸ் ஏன் போடலைன்னா நம்ம இங்கே எட்ஜஸ் தான் கன்சிடர் பண்ண போகிறோம். நம்ம எப்பயுமே ஸ்டார்டிங் எஸ்லேருந்து T வரைக்கும் அசெண்டிங்கில் இருக்கிற மாதிரி தான் நம்ம போட போகிறோம். ஸோ SAக்கு 4, SBக்கு 2 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறோம். திஸ் இஸ் த டெசிஷன் வேரியபிள், திஸ் இஸ் த சப்ளை அண்ட் டிமாண்ட். இந்த இன்புட் நம்ம கொடுத்துருக்க போகிறோம். ஸ்டார்டிங் நோடுக்கு 1 கொடுக்க போகிறோம், டெர்மினல் நோடுக்கு -1 கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் 0. இங்கே ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த S வந்து ஃப்ரம்மில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த ஃபார்முலா இதுக்கு. A வந்து ஃப்ரம்மில் எங்கே இருக்குது, 2ல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த கரஸ்பாண்டிங் கோவை சம் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 0 வரணும். ஸோ அதுக்காக இதை கொடுத்துருக்குறோம் நம்ம. இப்போ நம்ம சால்வருக்கு போகலாம்.
இந்த செல்லை செலக்ட் பண்ணியிருக்கேன், சால்வர் கிளிக் பண்ணுறேன். நம்ம சால்வரில் போய் இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு ரேஞ்சஸ்க்கும் நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஏன் நேம் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா வந்து ரீடபிலிட்டியோடு இருக்கும். இப்போ இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபார்முலாவில் க்ரியேட் ஃப்ரம் செலெக்ஷன் இது கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த மேலே இருக்கிற ஃப்ரம்மை அது நேமாக எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக. டாப் ரோ கிவ் ஓகே. அதே போல் 2 டாப் ரோன்னு எடுத்துருக்கு. ஓகே. இங்கே நெட் ஃப்ளோ 2 வேர்டாக கொடுத்துருக்கு, ஆனால் நேம் மஸ்ட் பி எ சிங்கிள் வேர்டு. இந்த நெட் ஃப்ளோவை நம்ம டிஃபைன் நேமுக்கு கொண்டு போய்க்கலாம். இந்த இடத்துல we have to specify the name. I say net underscore flow, net flow, give okay. அதே போல் இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணியிருக்கேன். டிஃபைன் நேம், சப்ளை, டபுள் அண்டர்ஸ்கோர் வேண்டாம், எனக்கு சிங்கிள் அண்டர்ஸ்கோர் போதும். டிமாண்ட், திஸ் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட். கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன், லெஃப்ட் காலம் ஆட்டோமேட்டிக்காக செலக்டாக இருக்குது. கிவ் ஓகே. Having given names for all the ranges, we go for the solver. What is the objective? This cell is the objective. And what do I want to do? I want to minimize. What is the decision variable? எந்த வேரியபிளை சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் வேணும், இந்த வேரியபிள்ஸ் தான். அடுத்து what are the constraints? We have to add the constraint. Constraint என்ன? Net flow must be equal to the supply or demand. Give okay. பார்த்திங்கன்னா இங்கே இடத்துல ஆட்டோமேட்டிக்காக கோ வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்துடுது, சப்ளை ஆர் டிமாண்ட். இப்போ சிம்ப்ளெக்ஸு we can give solve. இந்த இடத்துல சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்திருக்கு, நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா ஓகே கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸல் சொல்லுது இந்தந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து ஷார்ட்டஸ்ட் பாத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அதனுடைய கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸை மட்டும் ஆட் பண்ணி இங்கே கொடுத்துருக்கு. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. ஸோ இப்போ எதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஷார்ட்டஸ்ட் பாத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ் ஆப்வியஸ்லி இங்கே இருக்குது, எஸ்ஏ, பார்த்தா ஏடி. அடுத்தது 1 எங்கே இருக்குது? சிடி. அடுத்து 1 எங்கே இருக்குது? டிசி. இப்போ இந்த பாத்து தான் வந்து ஷார்ட்டஸ்ட்டு பாத். இப்போ நம்ம வேறு அப்ரோச் பார்க்கலாம். இந்த அப்ரோச்சில் நம்ம சம் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அப்ரோச்சில் சிம்பிள் சம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் என்ன, இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம எட்ஜஸ் மூலமாக போடாமல் இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸில் டெனோட் பண்ணியிருக்கோம். அப்போ எஸ்லேருந்து ஏபிசிக்கு என்ன டிஸ்டன்ஸ்? ஏபிசிக்கு 4, 2, 8. மற்றது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா ஒரு ஹையஸ்ட் வேல்யூஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறோம். இது எல்லாமும் சிங்கிள் டிஜிட்டாக இருக்கிறதுனால நான் மற்றது எல்லாத்தையும் 200ன்னு வச்சுருக்கேன். அப்போ ஏலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்கு போயிருக்கு, சிக்கு போயிருக்கு, அந்த வேல்யூஸும் இங்கே டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸை நம்ம இப்படி மேட்ரிக்ஸில் போட்டிருக்கோம். அதே போல் இந்த ஷார்ட்டஸ்ட்டு பார்த்தியும் இதே சிமிலர் மேட்ரிக்ஸில் போட போகிறோம் நம்ம. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் வில் பி த சம் ஆஃப் த ரோ. அதாவது எஸ்ஸில் இருந்து அவுட் கோயிங் எட்ஜ் எத்தனை அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்காக இது. அதே போல் இது பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஸிலேருந்து எத்தனை இன்கமிங் எட்ஜஸ். அதாவது எக்ஸல் வந்து இதில் மேனிப்புலேட் பண்ணி அங்கங்கே 1 போட போகுது. அது 1 போடும்போது how many number of outgoing edges for the particular node and how many number of incoming edges for the particular node. இது ரெண்டையும் சம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா அவுட் மைனஸ் இன். ஆனால் என்ன கரஸ்பாண்டிங் டேட்டாவை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல என்னவா இருக்குன்னா திஸ் அவுட் மைனஸ் திஸ் இன். ஃபார்முலா பார்த்திங்கன்னா I13 மைனஸ் B20. அடுத்தது பார்த்திங்கன்னா இதனுடைய அவுட் விச் இஸ் நத்திங் பட் I14 மைனஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஏவோடது. அப்போ ஏவுக்கு இங்கே என்ன C20. அடுத்து பார்த்திங்கன்னா இது திஸ் மைனஸ் திஸ். அப்போ ஒவ்வொரு நோடையும் எடுத்து அதனுடைய அவுட் கோயிங் மைனஸ் இன்கமிங், அதுதான் வந்து அவுட் இன். இப்போ நம்ம எப்படி ஆன்சர் வருதுங்கிறத பார்க்கலாம். திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் to be minimized. We go to solver. இந்த இடத்துல L8 is the distance and this is the path. We have specified the name for this range, that is the path, and then we have specified that this out in must be equal to the supply and this path must be integer. Now I give solve. You can just give okay. இந்த இடத்துலையும் அதே சேம் கிராஃபு, அதனால் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் 11. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா SA, ஏடி, சிடி, டிசி, இதுதான் ஷார்ட்டஸ்ட்டு பாத். இந்த 2 அப்ரோச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். இந்த வீடியோவில்
நம்ம 2 அப்ரோச் பார்த்துருக்குறோம். நம்ம சம் இஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு அப்ரோச், அது இல்லாமல் சிம்பிளாக ஒரு அப்ரோச். இந்த 2 அப்ரோச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எது ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் நோட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸ் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.